ஹாய் வணக்கம் மக்களே, நீங்கள் எப்படி எல்லோரும் சுகமாக இருக்கிறீங்களா? நான் நல்லா சுகமாக இருக்கிறேன் மக்களே. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான் நிற்கிறேன் மக்களே. வீட்டுன்னு சொன்னால் கிச்சனுக்குள்ளே நிற்கிறேன் மக்களே. இன்றைக்கு வந்து என்ன நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் பகோடா செய்ய போகிறோம் நாங்கள் இன்றைக்கி. அதுதான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்களா. என்னுடைய மனைவி வந்து பகோடா செய்ய போகிறா. அது எப்படி செய்ய போகிறா, என்ன மாரி செய்ய போகிறான்னு அவள் கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செய்கிறோன்னு சொல்லி. அதுதான் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்களா மக்களே. மற்றது வந்து நீங்கள் யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணால் புதுசாக பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை தேடி வரும் மக்களே. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்க துவங்கிட்டுது. குளிரும் வெயிலும் சேர்ந்து ஒரு அடி அடிச்சு கொண்டு இருக்குது. சரி, அதனால் இன்றைக்கி நாங்கள் வெளியில் போக பிளான் பண்ணாங்க. இன்றைக்கி போகலை. அப்போ இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக செய்வோம்னு சொல்லி அதை உங்களுக்கு வீட்டில் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்றதுக்காக செய்கிறோம். அதை உங்களுக்கு காட்டுவோம்ன்றக்காக தான் நம்ம வீடியோ வந்து எடுக்கிறோம் மக்களே. ஓகே மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் தெரியும் எனக்கு நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சி பார்க்குறீங்கன்னு சொல்லி எனக்கு சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும் மக்களே. ஓகே மக்களே, வாங்க அப்படியே வீடியோக்குள் போவோம். பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே, பாருங்கோ, பவுடாவுக்கு தேவையான சாமான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு பாருங்கோ. இது வந்து வெங்காயம் சின்ன ஒட்டி வச்சுருக்க, உள்ளி, கருவேப்பிலை, உப்பு, மற்ற கட்டை மிளகாய், செத்த மிளகாய், இஞ்சால வந்து பாருங்கோ கடலை பருப்பு வந்து ஊற விட்டுட்டு இப்போ அவளை நான் எடுத்து கிரைண்டரில் போட்டு அடிக்க போகிறா. பாருங்கோ கிரைண்டரில் போட்டுட்டா என்னாடி நடக்க போகுது சொன்னால் கடலை பருப்பை வந்து அறுவல் நிறுவனம் தான் அடிக்கணும். ஏன்னா பவுடாவுக்கு வந்து அறுவல் நிறுவனம் தான் அடிக்கிறது. வடைக்கண்டை தான் நெல் அடிக்கணும் தூளை. பேரங்க அறுவல் நிறுவனம் கிரைண்டரில் போட்டு அடித்து போட்டு பேரங்க இப்படி அடி விட்டுருக்கு. நல்லா இருக்குது. இனி வந்து மிச்சத்தை போட்டு அடிக்க சின்னம் தானே கிரைண்டர். அப்போ அதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டு அடிக்கலாம். என்ன நாங்களை பூச்சி உண்டு பேருங்க. இப்போ சமரன்னு சொன்ன உடனே பெரிய ஒன்று வருது பூச்சி அவங்கள. பேரங்க கொஞ்சம் வெயில் வரைக்குது. இப்போ நெய் போட்டு அடியுங்கோ. அடித்து போட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு முடிஞ்ச உடனே. கடலை பருப்பெல்லாம் கிரைண்டரில் போட்டு அடித்தாச்சு பாருங்க. அடித்து வந்தாச்சு. என்ன செய்ய போகிறீங்க நீ? இதில் கொஞ்சம் போடுறது என்ன செய்யும்? கொஞ்சம் முழுசாக போடணும். கொஞ்சம் முழுசாக போடணும். முழுசாக போட்டால் தான் நல்லா இருக்குமா. தெரியல. நீங்கள் முதல்ல சரிங்க இன்றைக்கி இந்த முதல்ல தான் ட்ரை பண்ணுற மனைவி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன மாதிரி செய்கிறேன்னு தெரியுந்தானே உங்களுக்கு. எல்லாம் பழகிறானே. பிழைச்சாலும் நாங்கள் தானே சாப்பிட்றதான். பேரங்க ரெடி ஆகிட்டே நீ என்ன செய்ய போகிறான்னு பார்ப்போம். என்ன செய்வோம்? என்னென்ன உள்ளியை போடுங்க. நீங்கள் என்ன போட போகிறீங்களா? இனி வந்து உள்ளி போட போகிறீங்க. உள்ளியை போடுங்க. உள்ளி போடுறது வேறுங்க மக்களே. உள்ளியெல்லாம் போட்டு நான் உள்ளி போட்டாச்சு. நீ என்ன போடுறீங்களா? கருவேப்பிலை போடுறது வேறுங்க. உள்ளி, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் சின்ன வெட்டி வச்சது. இப்போ அதே மிக்ஸ் பண்ணுற வேறுங்க. உரைப்பாச்சி வேணும். என்ன உரைப்பண்ண தான் பவுடா உரைப்பண்ண தான் நல்லா இருக்கும். இனி என்ன போடுவோம் அடுத்தது? கழுவல் வேலை நடக்கும் எனக்கு. கிளீனிங் வேலை அது தெரியும் தான் நடக்கும் எனக்கு. மற்ற உப்பு அளவாக போடுங்க. அந்த உப்பு காணாம வரக்கூடாது. உப்பு போடுற வேறுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மணி இதுதான் உரைப்பை கொடுக்கணும். மிளகு போடுற இல்லையா? மிளகு, கருவேப்பிலை பொரிச்சு போட்டு போடணும். என்ன கொஞ்சம் வேறுங்க. மிளகு, செத்த மிளகா குத்தி நெரிச்ச மிளகா. என்ன கணக்கை போட்டமே கிடையாது. பிறக்கடிக்குது ஆகுமா. நீங்கள்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். பிறக்கடிக்குது என்ன அவிச்சம்மா. எத்தனை கிலோம்மா? 2 சுண்டு அவிச்சம்மா. 1 கிலோ கடலை பருப்பு, 2 சுண்டு அவிச்சம்மா. அப்போ கூட ஒன்று சொன்னால் கூட போடுவோம். என்ன எங்களுக்கு கண்டபடியா ஓகே. என்ன பாருங்க எல்லாம் போட்டாச்சு. பாருங்க இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சட்டியாக போச்சு போட. என்ன ஓகேண்ணா. எல்லாம் படியாக மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு உப்பெல்லாம் பார்க்கணும். என்ன உப்பு அடுத்து போடலாம். எல்லாட்டும் போட்டு படியாக மிக்ஸ் பண்ணி போட்டு. சில பேர் உரைப்பு பிடிக்காது. உரைப்பில் அமைஞ்சிடலாம். உரைப்பு அமைஞ்சிடலாம். வேணா உரைப்பில் சாப்பிடலாம். என்ன
நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்து சாப்பிட்டு நல்லா இருக்கும் கடையில் வாங்குற விட பார்த்து உரைப்பு போடுவோம். என்னென்னு சொன்னால் மக்களே என்ன வந்தால் தான் குலைக்கு மட்டும் மிக்ஸ் பண்ண மாட்டோம் என்ன சும்மா நிற்கணும் பாத்திரத்தை கழுவட்ட பேரும் கொஞ்சம் குச்சி வச்சு வெந்திர பாத்திரமும் கழுவ போகிறோம் கழுவி போட்டு அப்படியே தொடரும் வெயிட் பண்ணுங்க வீடியோ தெரியும் தானே வீட்டை ரெண்டாக ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும் மனைவிக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்காட்டி இந்த பெரிய பிரச்சனை ஆகிடும். ஓகே மக்களே வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே வடியாக குலைச்சாச்சு பாருங்க எப்படி குலைக்கிறான்னு பாருங்க. இனி வந்து என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் உப்புவல் தூள்வல் உப்புலாம் உரைப்புகள் காணும்னு பார்க்க போகிறோம். சாப்பிட்டு பாருங்க அப்படி உரைப்பெல்லாம் காணும்னு நான் சாப்பிட்டு பாட்டு ஏன்னா கொஞ்சம் தாங்க சொட்டு தாங்க தேங்க இது வருது காணாது உரைப்பு காணாது உப்பும் காணா உரைப்பும் காணாது பாருங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணியா திருப்பி உப்பும் காணாது உரைப்பும் காணான்னு போடுறேன். கருவேப்பிலை கணக்கு போட்டுருங்க நல்லா இருக்கும் பாருங்க உப்பு உரைப்புகள் காணான்னு சொல்லி திருப்பி போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாம் கணக்காக இருக்குது மக்களே. இனி சுடுறதானே என்ன பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே பாருங்க ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களே பகோடாக்கு ரெடி ஆகிட்டு பாருங்க. இனி வந்து நல்ல உரைப்பு எல்லாம் கணக்காக சூப்பராக இருக்குது. இனி வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்க சுடுறதை பார்ப்போம் வாங்க அப்படி போவோம். பாருங்க எண்ணெயெல்லாம் விட்டு சட்டியை நல்லா எண்ணெய் நல்லா கொதிக்கணும் கொதிச்சோன்னா தான் போட போகிறோம். என்ன மாதிரி சுடுறான்னு பார்ப்போம். நானும் பார்க்க போகிறேன் முதல் மேலே இப்படி சுடுறாண்டு அதுக்கப்புறம் இருக்குது டேஸ்ட் இல்லாட்டி தான் இருக்குது எனக்கு மாதிரி நீங்களாம் சாப்பிட போகிறீங்க என்ன எண்ணெய் கொதிச்சுட்டு இப்போ கொஞ்சம் போட்டுவா திருப்பி போட்டு பார்ப்பாங்க சின்ன சின்னண்ணா எப்படி விட்ற ஆட்டுமா இப்படி சின்ன சின்னண்ணா சுடி போடுறா கொதிச்சுட்டு நல்லா இப்போ ஓடா ரெடி ஆக போகுது. சுடச்சுட சாப்பிடக்கூடாது உடனே ஆறு ஒன்று இல்லை கொஞ்சம் நேரம் வரட்டும் கொஞ்சம் கொஞ்சம் போடுறது கஷ்டம். நானும் கொஞ்சம் பிள்ளைடு நானும் கொஞ்சம் சேவை பார்க்குறேன் டக்கு டக்குன்னு டக்குன்னு முடிஞ்சிடும் ஏன் கிணக்கு போட்டு தான் டக்கு டக்குன்னு பெரியும் சின்ன சின்ன சுத்தம் தானே மொத்தமாக போடாங்க. நல்லா பொரிஞ்ச உடனே மேலே வேறு என்ன மேலே இருந்தால் தெரியும் பொரிஞ்சிட்டேன் கீழே இருந்தால் தெரியா பொரிஞ்சிட்டேன் வேறு உரைப்பு சாப்பிட பார்த்துட்டு இந்த உரைப்பு போடலாம் உரைப்பு காணமன்னமே தான் கிடைக்கும் எனக்கு முத்தம் போச்சு வேறு முத்துமா இன்னும் பொரியலன்னு பொரியல நாங்கள் தூக்கி சின்ன அடுப்பில் வச்சுட்டேன் வேணுன்னு சொன்னால் அதுன்னு சொன்னால் கணக்காக குறைச்சி விட்டுக்கிட்டாரு ஆளும் கூட்டி விட்டாலும் முறிப்போம் என்ன அந்த மாதிரி வந்துட்டு வேறுங்க போடா இன்னும் கொஞ்சம் பொரியணும் என்ன நல்லா பொரியும் நல்ல கலராக இருக்குது எனக்கு கலராக மாறும் என்ன பொரியும் உப்பு பார்த்து சாப்பிட்டு பார்த்தா சொல்லணும் என்ன அப்புறமா என்னென்னு சொன்னால் தான் கொண்டு சாப்பிடுவோம் சின்ன நாடு இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் உப்பெல்லாம் முதல் பார்த்துறாங்க பொரிக்கும் முதல் இப்போ இருக்க ட்ரை பண்ணி பார்ப்போம் பொரிச்சு உப்பு காண எடுத்து போட போகிறோம் உப்பு தூள்கள் தூள் இல்லை சொல்லியிருக்கோம் மிளகாய் உரைப்பு காணாமே உங்களை கேட்க போடுவோம் மிளகா வந்து கேட்க போனால் உரைக்குது இல்லை குமாரி முதல் சாப்பிடும்போது உரைக்கிற பேர் உரைக்குது ஒன்று சாப்பிடுவாங்க என்ன தான் நல்லா இருக்கும் சுழச்சிட்டு தராங்க இப்போ சாப்பிட முடிய உரைக்குது முதல் உரைக்கல ஆக்கள் மாதிரி தானே என்னென்னா முதலாக சுடுறா என்ன மாதிரி வருது வந்து யோசிச்சுன்னா நல்லா வந்துடுது சாப்பிட்டு பார்த்தா தெரியுது ஃபுல்லாக சுட்டு முடிஞ்ச உடனே தான் தெரியும் பிள்ளைகளுக்கு இது என்ன சொன்னால் விருப்பம் அப்போ நான் அவைக்காத்தான் நம்மளை செய்கிறோம் எனக்கு விருப்பம் நான் பெருசாக கிணக்க சாப்பிட மாட்டேன் கிணக்கு எண்ணெயை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும் பயம் வயசு போக போக பயமாக கிடக்கும் மக்கள் என்னென்னு சொன்னால் விரதங்களை எப்படி இப்படி விரதன்றே தெரியாது இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தண்ணியில் சுட்டு தாங்க பச்சை தண்ணியில் சுட்டு தர சரி சரி நான் என்ன என்ன தாங்க சாப்பிடுவோம் இதை பாருங்க இது கொஞ்சம் பெருசாக வந்துடுது இந்த இதை இந்த அளவு ஓகேண்ணா மொத்தம் தான் சின்ன என்ன சொன்னால் ஆய் போகிறாங்க சுழச்சில் சாப்பிட பயமாக கிடையாது பின் விளைவுகளை நிறைய சந்திக்கும் என்ன முந்தி வந்து ஊரில் வந்து அம்மாக்கள் பிளாஞ்சிட்டு சுழிச்சுட்டு சாப்பிட்றது இப்போ வந்து பின் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரதுக்காக ஓடுறது
பிங்கரை ஓடுறாரு அப்போ அதால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சாப்பிட பயமாக கிடக்கு என்றாலும் உங்களுக்காக சாப்பிட்டு காட்டுறேன் உடனே இதோட ஏன்னா கொஞ்சம் போடும் ஆ உரைப்பா ஓகே உங்களுக்கு உள்ளு பஜ்ஜியாடா இன்னும் கொஞ்சம் பொரிக்கணும் உள்ளு கொஞ்சம் பஜ்ஜியாக கிடக்கும் அதால் இன்னும் கொஞ்சம் பொரிக்கணுமா பேட் பண்ண பார்க்கலாம் மக்கள் எனக்கு ரெடி ஆகிடுவேன் உங்கள் சாம்பிளுக்காக நான் கொஞ்சம் போட்டுனாங்க இதுதான் கணக்கை போட போகிறோம் அது இப்போ ரெடி ஆகிட்டு பாருங்க நல்லா அந்த மாதிரி இருக்குது அப்படி எடுத்து வைங்க நல்லா தான் வடிக்கணும் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பொரிஞ்சிட்டு திருப்பி ரெண்டாம் தரம் போட வேறங்க டக்கு டக்குன்னு போடுங்க இது கணக்க போடுவாங்க வேணா க்ளவுஸில் செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வேணா இதுதான் ஈஸியாக இருக்குது எண்ணெய் மட்டும் உருகிப்போம் வேணா அந்த மாதிரி நான் சாப்பிட்டு முடிக்க முறை ஒன்று எடுத்து சாப்பிட்டேன்னா உரைக்குது நல்லா இப்போ உரைக்குது என்ன நல்லா கிடைக்கும் பிரிஞ்சிடும் தூக்கி காட்டுங்க நல்லா பொரியுது தானே அந்த மாதிரி குழுக்குள்ளண்டு பொரியுது வேறங்க மக்களே என்னென்னு சொன்னால் மக்களே ஆள் வந்து வாசம் இல்லைன்னு ஜோதிச்சவா ஒன்றே மறந்து போனான் போட பெருஞ்சிரம் போட மறந்துட்டான் இப்போ போடுறா வேறங்க இப்போ பெருஞ்சிரம் அதான் வாசம் இல்லை கிடக்குண்ணே இப்போ பெருஞ்சிரம் போடுறா வேறங்க ஸோ பார்க்குற நீங்கள் நினைச்சிருப்பீங்க நான் பெருஞ்சிரம் போனா செய்யுதுன்னு இப்போ போடப்படுது வேறங்க மக்களே எனக்கும் தெரியும் அவன் பற்றி நீங்கள் சொல்லவும் இல்லை இப்போ போடுறீங்களா இப்போ எடுக்கல மிக்ஸ் பண்ணுவோம் அதான் வாசம் இல்லை கிடந்தேன் எனக்கு என்ன நீங்கள் மறக்கிற கூட என்ன ஏன் மறக்கிறீங்க அப்படி என்ன பிரச்சனை பல யோசனை எல்லானே என்னாலான் ஏன் சரி அவ்வளோ பாசம் என்ன பாசம் மாதிரி தெரியலையே வேறங்க நான் போட இனி பார்ப்போம் இனி சாப்பிட்டு பார்த்தா தெரியும் பாசம் பண்ண வேறு நல்லா புரிஞ்சு என்னைக்கான புரிஞ்சேன்னு நல்லா புரிஞ்சு வந்துட்டு வேறங்க மக்களே இந்தலாம் சொல்லுவாண்டா இப்போ எத்தனை ஒரு மத்தியம் ஆகும் ஒரு மத்தியம் ஆகும் போடக்கு வேறங்க நான் உங்களுக்கு சுருக்கி போடுறேன் வீடியோவை நல்லா புரியுது வேறங்க எடுங்க இன்னும் கொஞ்சம் புரியணும் நிறை நிற்கணும் புரிஞ்சு நிறை நிற்கணும் அது தெரியும் எனக்கு இந்த விளையாட்டு ஒன்று புதுசாக எல்லாம் சொல்கிறீங்களா யாரும் தெரியும் ஆமாம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு பாருங்க ஏன்னா பார்க்க பெருசு மாதிரி கிடக்கு என்ன கொஞ்சம் பெருசு என்ன சின்ன போடுங்க கொஞ்சம் பெருசாக வந்து வடை மாதிரி பெருசாக வந்துடுது அது இப்போ பொரிஞ்சு வேற பெருசாக கிடக்கு என்ன மெனை வந்து பெருசாக போட்டவா நான் அவாவுக்கு இப்போ ட்ரைனிங் கொடுக்குறேன் சின்ன போட சொல்லி கையெல்லாம் கழுவிட்டோம் ஆல்ரெடி சரி கழுவினோம் இங்கே வரும் இங்கே இப்படி தான் போடுவோம் முன்னாடி நீங்கள் ஆளும் பெருசாக போட்டீங்களா சின்ன போடணும் இங்கே வரும் இந்த காட்டும் கொஞ்சம் என் கை இவரத்து இது இப்படி இப்படி சின்ன போடணும் அம்மா போட்டது பெருசு என்ன மகன் தான் வீடியோ எடுக்கிறார் ஒன்று சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கும் அம்மா வந்து கடை போட்டேன் மிக்சர் கடை போட்டேன் அப்படி அடுத்த மிக்சர் செய்வோம் என்ன அப்போ எங்களுக்கும் சுட தெரியும் தானே பாவோடா உங்களுக்கு தான் தெரியுமா உங்களுக்கு எங்களுக்கும் தெரியும் பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஜெகன் சொல்றது பவுடாவை சின்னதாக தான் போடுறேன் இங்கே வரும் பார்த்தீங்களா ஏதாவது குறை சொல்லத்தானே உனக்கு என்னன்னு குறை சொல்லாடி உங்க நித்திரங்களா அண்டை சமைச்ச மிரக்கறிக்கு நக்கடிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்ன மக்களே பாருங்க நான் சுட்டு எப்படி சின்ன நான் வந்துட்டு பாருங்க இதை பாருங்கோ மக்களே என்ன பெருசு இதை பாருங்க சின்ன இதில் எது நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க நல்லா வந்துட்டு தானே நானே சொல்லிட்டேன் என்னது வந்து நீங்கள் சுடுங்க நான் சொல்லுவேன் சுட்டு போட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன் பாருங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கு ஓகே மக்களே நான் சுட்டு முடிய பார்ப்போம் வெயிட் பண்ணுவோம் எட்டி பார்க்குறேன் இதுக்கு எட்டி இதை திரட்டான் மகன் பிள்ளையா எடுத்து கொடுக்க என்ன சாப்பிடுதான் ஒன்று பிடி இதுக்காக வாங்குறாரு வேறங்க வெளியில் என்ன பந்தரிச்சு நிற்கிறார் இதுக்காக கேட்குறாரு
என்ன பண்ண உண்டு என்ன ஆகணும் இந்த எப்படி உண்டு லாஸ்ட் இந்த எப்படி பஜ்ஜி சாப்பிடுங்க ரெடி வேணும் அதுக்கு சாப்பிடு அக்கா லேட்டு சாப்பிட்றேன். என்னென்னு சொன்ன மக்களே, இப்போ வந்து நான் வந்து ப்ரெஷர் செக் பண்ண போகிறேன். அங்கால வந்து மனைவி வந்து பவுடர் சுட்டு பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த ஹெப்புக்குள்ளே ப்ரெஷர் செக் பண்ண போகிறேன். ஏன்டா பின்னர் என் டைம் ஆகுது, அதுக்குள்ளே டாக்டருக்கு அனுப்பணும். ஏன்னு சொன்னால் டாக்டருக்கு வந்து காலையில் அனுப்பணும், பின்னர் அனுப்பணும். இப்போ நான் வந்து டாக்டர் கொண்டோலாம் இருக்கிறேன். என்ன ப்ரெஷர் செக் பண்ணுறது எல்லாம் வந்து குளிசி எல்லாம் தந்திருக்கணும். போட்டு செக் பண்ணணும் அடிக்கடி. வேறு அதான் இப்போ செக் பண்ண போகிறேன். வெளிநாட்டில் வந்து தெரியும் தானே மக்களே, இங்கே வந்து எங்களோட லைவ் வந்து குளிசியோட செக்கிங்லேருந்து தான் போகுது பாருங்க. வேலையும் அப்படி இருந்தும் வேலைக்கு போகிறோம் பாருங்க மக்களே. பாருங்க செக் பண்ண போகிறோம். மற்ற செக் பண்ணும்போது அமைதியாக இருக்கணும், கதைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் மௌன விரோதம் மக்களே. பாருங்க இப்போ வந்து என்னென்னு சொன்னால் மேலே வந்து 158, கீழே வந்து 101 இருக்குது. நார்மலாக வந்து 139 மேலே நிற்கணும், கீழே வந்து 89 நிற்கணும். அப்போ ரெண்டாவது தான் எங்களுக்கு ப்ரெஷர் ஓகே ஆகிருக்கும். இது வந்து எனக்கு ப்ரெஷர் வந்து கூட நிற்கிது பாருங்க, 158 கீழே 101. இதை இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் அப்படியே டாக்டருக்கு ஃபோனில் அனுப்ப போகிறேன். டாக்டருக்கு நான் வந்து லிங்க் அனுப்பியிருக்கிறேன். அந்த லிங்குக்கு நான் ஒவ்வொரு நாளும் அவைக்கு அனுப்பணும். அனுப்பினா தான் அவைக்கு தெரியும். என்ன என் பேரை போட்டு டேட்டை பேட்டை போட்டு அனுப்பிவிடணும்னு சொன்னால் இந்த 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 ரீடிங் அப்படியே அனுப்பினா இப்போவும் செக் பண்ணி போட்டு 1 வீக்கால் நான் ரிசல்ட்ஸ் சொல்லிவிடும் என்ன மாதிரின்னு சொல்லி அதுக்கிட்ட மாதிரி குளிசை தெரிவிக்கணும். ஆல்ரெடி குளிசை பாவிக்கிறேன், அது வந்து கண்ட்ரோல் பண்ண சொல்லுவேன், டயட் பண்ண சொல்லிவிடும். சிலர் வந்து கூடுதலாக குளிசியல் பாவிக்கிற குறைவு ஏன்னு சொன்னால் பயத்தில் குளிசியில் பாவிக்காமல் டயட்னு சொல்லி குளிசியில் பாவிக்காமல் இருந்தாலும் சில பேர் வந்து பின்விளைவுகளை சந்திக்க வேண்டிய என்ற வருத்தங்களை கூட சந்திக்கணும். மக்கள் வந்து நார்மலாகவே குளிசியல் பாவிச்சு டயட் பண்ணினால் எங்களுக்கு நார்மலுக்கு வரும். நான் ஒரேடியாக டயட் பண்ணினா குளிசியை பாவிக்கலாம் டயட் பண்ணோம்னா எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எங்கள் உறுப்புகளுக்கு கூடுதலாக பாதிக்கிற நிலைமைக்கு வரக்கூடிய என்ற டாக்டர் மேலே அப்படி தான் சொன்னேன். எங்களுக்கு நான் கேட்க சொன்னேன், நீங்கள் கட்டாயம் குளிசை பாவிக்கணும், கொலஸ்ட்ரால் குளிசியோ சுகர் குளிசியோ எல்லாம் பாவிக்கணும். இப்போ நான் கொலஸ்ட்ரால் குளிசை ப்ரெஷர் குளிசெல்லாம் பாவிக்கிறேன். பாவிக்க ஸ்டாப் பண்ணினா எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்காக நான் பாவிச்சு கொண்டு அளவாக சாப்பிட்டு எல்லாம் இருக்கிற மக்களே. இப்போ இதை நான் அனுப்ப போகிறோம் டாக்டருக்கு. ஓகே, மெட்டர் வந்து பவுடா சுட்டு முடியுது, அதை காட்டுறேன் வாங்க, அப்படியே வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே, பவுடா சுட்டு முடிஞ்சுது. பேரங்க அப்படி இருக்கு, நெஞ்சு பேரங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ கணக்காக சின்ன வந்திருக்கு. முதல் சுடையே பெருசாக வந்தேன். இது சின்ன வந்து பெருசாக தவத்தி வச்சுக்கிறவங்க. இப்போ சின்ன காட்டுறேன் பேரங்க எப்படி இருக்கான்னு. இதை இப்போ நான் வந்து பிளேண்டி இருக்குது தானே, பிளேண்டியோட குடிச்சு சாப்பிட போகிறேன். இது வந்து பிளேண்டியோட சாப்பிட தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மருந்து சாப்பிடுவோம். வேறங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கு. ஓடி சாப்பிட்டு பார்த்துட்டேன், எனக்கு குழப்பெல்லாம். அதையும் பிளேண்டியும் குடிக்கலாம். இதோட வேலையாக வந்து ஒரு பிளேண்டியோட சாப்பிட கணக்காக இருக்கும். நல்லா இருக்கும். எதிர்பார்க்கணும் எப்படி செய்வீங்க. முதல்ல ட்ரை பண்ணினா அதை பேராட்டணும் மனைவியை. அப்படி இருக்குன்னு கமெண்ட் போட்டுருவோம் மறக்காமல். என்னென்னு சொன்னால் முதல்ல செய்யபடியாக நல்லா இருக்கும், நல்லா இருக்குது, செய்யபடியாக சூப்பராக இருக்குது. இப்போ சரியில்லைன்னு சொன்ன பேர் பிரச்சனை வந்துடும். எனக்கு நல்லாடி நல்லான்னு சொல்லணும், உண்மையாக நல்லா இருக்கும். ஓகே மக்களே, முதல் செய்த பவுடா நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்போ எனக்கு ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்குறீங்கன்னு உண்மை நிறைய பேர் நான் சப்போர்ட் பண்ணுறீங்களா, நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க. நன்றி மக்களே. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த காலையில் சந்திப்போம். பாய்.